தர்மம் எடுத்துட்டு வாழக்கூடியவர். அதாவது யாசகம் கேட்டு தர்மம் பெற்று வாழக்கூடியவர். அப்போ அவர் ஒரு நாள் இறைவன்கிட்ட கேட்டாப்புல, "இறைவா, ஏன் என்ன இப்படி வச்சிருக்கிற? என்ன காரணம்?" அப்படின்னு. அப்ப அந்த யாசகம் கேட்கக்கூடியவர்ட்ட இறைவன் பதில் சொன்னாரு, " உன்கிட்ட தர்மம் செய்யக்கூடிய செயல் இன்னும் வரல." அப்ப அந்த தர்மம் எடுக்கிறவர் சொன்னாரு, "நான் எடுக்கிற தர்மம், யாசகமே எனக்கு பற்றாக்குறையா இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி மத்தவங்களுக்கு தர்மம் செய்யறது?" அப்ப இறைவன் சொன்னாரு, "ரோட்ல நீ நடக்கிற. மக்கள் நடக்கும்போது அதுக்கு இடையூறா ஒரு முள்ளு கிடக்குது, ஒரு கல்லு கிடக்கு. அத அப்புறப்படுத்தினாலே அது ஒரு தர்மம் தான். ஒருத்தர் வழிப்போக்கர் விலாசம் கேட்கறாங்க, அட்ரஸ் கேட்கறாங்க. அவங்களுக்கு அந்த அட்ரஸ் சொன்னாலே, விலாசம் சொன்னாலே அது ஒரு தர்மம் தான். அறிமுகம் இல்லாத ஒருத்தர பார்த்து சிரிச்சாலே புன்னகை அது ஒரு தர்மம் தான். நெறைய பேர் சொல்றாங்க, "என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல." அப்படின்னு. ஆனா இருக்கிறத மறந்து பறக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க.